ப்ரோ புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. மத்தியானம் நாட்டு கோழி இற வைக்க போகிறோம் ப்ரோ. தவிடு தான் அரைச்சிட்ருக்கேன். ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு ப்ரோ, அதனால தான். இப்படி தான் ப்ரோ எப்பவுமே வேலை சேர்க்கும் கோழிக்கு. வீடியோ பிடிச்சினா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. இப்போ கோழியை மட்டும் பாருங்க ப்ரோ. வா பாருங்க ப்ரோ, எல்லா கோழியும் இறச்சி அப்படியே கரெக்டாக வந்துடும். வா வா அப்படியே கொண்டு இறையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு சைட்டாக வைக்கணும் ப்ரோ. இதில் கொஞ்சம் வச்சுருண்ணா ப்ரோ, அடுத்த இதில் கொஞ்சம் தவிர வைக்கணும். அது வீடு எடுக்க வேண்டியதான் ப்ரோ, ஒரே இடத்தான ஃபுல்லாக தவிடு வைக்கிறது. இல்லைன்னா மாற்றி மாற்றி தான் ப்ரோ வைப்பேன். இப்படி தவிடு எல்லா இடத்துலையும் தனித்தனியாக வச்சாச்சுன்னா கோழியில் அப்படி சண்டை போடாமல் இருந்து சாப்பிடும் ப்ரோ. புதுசாக யாராவது வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எல்லா வீடியோவுக்கும் பாருங்கள் ப்ரோ. கோழியில் நான் இந்த சேவல் தான் ப்ரோ ஃபுல்லாக கொத்த எல்லா கோழியும். எத்தனை இடத்துல யாராவது வச்சுருக்கோம். நீ விரசி வச்சுட்டு அந்த தவிடை கொண்டு அப்படியே இதில் வச்சு நான் ஃபுல்லாகவே கோழியில் தவிடு தான் ப்ரோ வைப்பேன். நிறைய பேர் அந்த அரிசி போடுவேன். நான் 3 டைமும் தவிடு வைப்பேன். அப்படி தவிடு இல்லாமல் தவிடு அங்கே ரூபா இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும் தான் ப்ரோ அரிசி வாங்கி வைப்பேன். ஆனால் சில நேரம் தவிட அரிசி வாங்கி கோழிக்கு மொத்தமாக போடுவேன். ஒரு காலத்தை அரிசி வச்சுக்கிட்டு, இல்லைன்னா வீட்டில் பழைய சோறு ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா இந்த பழைய சோறு மிச்சம் எதை வச்சுக்கிட்டு 2வது தான் இது அரிசி வைப்பேன். சாயங்காலம் மட்டும் மேக்ஸிமம் தவிடு தான் ப்ரோ கோழிக்கு வைப்பேன். அப்போ அந்த தவிடு தான் ப்ரோ எப்போ கோழிக்கு எனி டைம் வச்சாச்சுன்னா முட்டை போடும். அரிசியெல்லாம் போட்டால் டக்குனு கோழி கொழுப்பு சுற்றிடும். அதே மாதிரி எப்பவும் சோறு நிறையா போட்டாச்சுன்னா அதுவும் கொழுப்பு சுற்றிடும் கோழிகளுக்கு. ஒரு எனக்கு தெரிஞ்சது, நான் இவ்வளோ நாள் வளர்த்தாலும் எனக்கு அனுபவத்தில் சொல்லியும் ப்ரோ, இந்த தவிடு எல்லாம் நல்ல தவிடெல்லாம் கோழிகளுக்கு போட்டாச்சுன்னா, இப்போ ஒரு கோழி வந்து 10 முட்டை போட்டு அடை விழுந்துனா, நீங்கள் தவிடெல்லாம் வச்சு வளர்க்கனால ஒரு கோழி குறைஞ்சி ஒரு 24 முட்டை 23 முட்டை வரை ஒரு கோழி போடும் ப்ரோ. என்ன டெய்லியும் தொடர்ந்து போடாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடும். சில நாள் ஒரே தொடர்ந்து போடும், ஒரு வாரம் அப்படியெல்லாம் கோழியில் முட்டை போடும் ப்ரோ. நான் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ப்ரோ. எனக்கு ஸ்டார்டிங் முட்டை போடச்சில் முதல் ட்ரிப்பு கோழி வந்து 24 முட்டை 23 முட்டையாக போட்டிருந்தேன் ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த அரிசியெல்லாம் போட்டு கோழி டக்குன்னு கொழுப்பு சுற்றிடும் ப்ரோ. எப்போவும் அரிசி போடாதுங்க கோழி வளர்க்க. எனக்கு எல்லில் போல தெரியும் ப்ரோ கோழி வளர்க்கிறத பற்றி, அதனால சொல்லேன். அது மாதிரி கோழிக்கு என்ன மருந்து கொடுக்கணும்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மருந்து வந்து நான் வந்து நம்ம காய்ச்சலுக்கு மாத்திரை சாப்பிடுவோம்ல ப்ரோ, அந்த டேப்லெட்டு தான் வாங்கி கொடுப்பேன். அதுபோக சளிக்கும் அதே மாதிரி தான் வாங்கி கொடுப்பேன். அதே மேக்ஸிமம் கோழியில் வாங்கி கொடுத்தாச்சுன்னா குணமாயிரும் ப்ரோ. டோஸ் கூடின மாத்திரை வாங்கி கொடுக்கணும். வாங்கி தவிட்டு விடால விரசி எல்லா கோழிக்கும் வைக்கணும். மாத்திரையாட்டு கொடுக்க வேண்டாம். ஒரு 2 மாத்திரை போட்டு 3 நேரத்துக்கு தவிடு விரசணும் ப்ரோ. தவிடு விரசி அது கூடால போட்டு எல்லா கோழியும் வச்சாச்சுன்னா ஒரு கோழிக்கு சளி இருந்தாலும் வேறு கோழி பரவாது. டக்குனி எல்லா கோழியும் குணமாயிரும் ப்ரோ. 2 நாள் அப்படி நீங்கள் கொடுக்கச்சில. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இதெல்லாம் தான் ப்ரோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய எனக்கு மேக்ஸிமம் நிறைய தெரியாது, தெரிஞ்ச அளவு நான் சொன்னேன், அவ்வளோதான். எப்படியும் இந்த வீடியோக்கு லைக்கெல்லாம் உள்ளாது ப்ரோ. நானே சொல்லி லைக் உள்ளாது, யாரும் கமெண்ட் பண்ண மாட்டியா. இப்படி யாராவது கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. அடுத்த வீடியோவில் நான் ஒரு டிப்ஸு நான் சொல்லி தரேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ப்ரோ எல்லாருக்கும்.